தற்போதைய அண்மை செய்தி. இணையதளம் வாயிலாக மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் மருந்தகங்கள் பந்த் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இது குறித்த இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஆன்லைன் வாயிலாக மருந்துகள் விற்பனை செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதனை நெறிப்படுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மருந்து கடை உரிமையாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம், அதாவது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 50,000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதில் 40,000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று முழுவதுமாக அடைக்கப்படும் என்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தற்போது சென்னையில் நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். ஆதம்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரதானமான ஒரு மருந்தகமாக பார்க்கப்படக்கூடிய மருந்தகமே இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தினான அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இதற்கான காரணம் என்னவென்றால், ஆன்லைன் வாயிலாக இந்த விற்பனை என்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதாவது மருந்துகள் என்பது உயிர்காக்கும் சேவை. ஆனால் முறையான அனுமதி இல்லாமல் ஆன்லைன் வாயிலாக மருந்துகள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மருத்துவருடைய அறிவுறுத்தல்கள் இல்லாமல் போலியான மருத்துவ சான்றிதழ்களை உருவாக்கி ஆன்லைன் மூலமாக மருந்துகளை பெற்று வருகிறார்கள். இதனால் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கொரோனா காலகட்டத்தில் சலுகை விலையில் ஆன்லைன்களில் மருந்து விற்பனை என்பது நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது அதையும் தொடர்ச்சியாக சலுகை விலையில் விற்பனை செய்வதால் சிறிய மருந்தகங்கள் கடை வியாபாரிகள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இதனை மத்திய அரசு நெறிப்படுத்த வேண்டும், உடனடியாக இதனை ரத்து செய்ய வேண்டும், ஆன்லைன்களில் மருந்து விற்பனை என்பதை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மருந்துகள் கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் சார்பில் நேற்றைய தினம் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருந்தகங்கள்ல 5,000 மருந்தகங்கள் இன்று முழுவதுமாக செயல்படும். மக்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைப்பதற்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளோடு இணைந்து செயல்படக்கூடிய மருந்தகங்கள், மருந்து கடைகள் அனைத்துமே முழுவதுமாக செயல்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேனும் பொதுமக்களுக்கு அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் தேவைப்படுகிறது, எங்கும் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக அவர்களை அணுகலாம் என்பதாகும். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மருந்து கடை உரிமையாளர் சங்கங்களுடன் 2 நபர்கள், மாவட்டத்திற்கு 2 நபர்கள் என்பதாக தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொண்டு அந்த அவசர சிகிச்சை மருந்துகளை கேட்டால் உடனடியாக அவர்கள் வழங்குவார்கள் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்க்கலாம், இந்த காட்சியில் அவர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அறிவிப்பு பலகையை ஒட்டியிருக்கிறார்கள். அதற்கு கீழே அவர்கள் தொலைபேசி எண்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொலைபேசி எண்களுக்கு அவசர சிகிச்சை எண்கள் வேண்டும், அதாவது அவசர சிகிச்சைக்கான மருந்து வேண்டும் என்பதாக தெரிவித்தால் உடனடியாக அவர்கள் வந்து அந்த சிகிச்சைக்கான மருந்துகளை எடுத்து தருவார்கள். எனவே அவசர சிகிச்சை மருந்துகளுக்கான எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது என்பதாக தமிழக அரசு சார்பில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான கடைகள் மூடி இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவையான மருந்து கிடைப்பதற்கான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை மேற்கொண்டிருக்கிறது. 5,000 கடைகள் திறந்திருக்கும். அந்த கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கிக் கொள்ளலாம். அவசர சிகிச்சை, அவசர தேவைக்கான மருந்துகள் தேவையெனில் அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது என்பதாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் சுகாதாரத்துறை சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களது பிரதான கோரிக்கை ஆன்லைன் வாயிலாக இந்த மருந்து விற்பனையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அதனை மத்திய அரசு நெறிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திய இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஜெயலானி களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.